Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம Game Week 6 Premier League review பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேமே நாங்க செம்மையா அடி வாங்கிட்டோம். எஸ் பிரென்ட்ஃபோர்ட் ஹோம்ல 3-1 தோத்துட்டு வந்தோம். ஸோ பிரென்ட்ஃபோர்ட் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ரெலிகேஷன் கண்டெண்டிங் டீம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யுனைடெட் வந்து யூரோப் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து செம்ம அடி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்டே வந்து 20 நிமிஷத்துலேயே 2 கோல் போட்டு எப்போதுமே லாஸ்ட் 3-4 சீசன்ஸா பிரென்ட்ஃபோர்ட் என்ன பண்ணுவாங்களோ அதே சாலிட் ஸ்டார்ட் 2-0 ரெண்டுமே இகோர் தியாகோ டபுள் சாலிடான ஸ்டார்ட் பிரென்ட்ஃபோர்டு. அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் வந்து ஹாஃப் டைமுக்கு மேல ஏதாவது பண்ணலாமா, ஏன்னா ஹாஃப் டைமே வந்து ஒரு கோல் அடிச்சு 2-1 போயிருக்காங்க. செஸ்கோவோட டெபியூ கோல் பார்த்துருப்பீங்க. ஒரு யுனைடெட் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல கிரேட் நியூஸ். அண்ட் நாட் 7 அவர் பண்ணலைங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய நியூஸ் தான். ஸோ அதனால 2-1 போய் கேம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. யுனைடெட் கேமுக்குள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. கரெக்டாக ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பெனால்ட்டி வந்தது. ஆனால் ப்ரூனோ திருப்பி ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்ணிட்டார் ஆஃப்டர் த ஃபுல்லாம் கேம். அதனால கண்டிப்பாக அஃபெக்ட் ஆச்சுலாம். இல்லைனா 2-2 போயிருக்கோம். அவங்க லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஃபம்பிள் ஆகி லீடை விட்டுருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா ஃபுல்லாவே வந்து யுனைடெட் தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தோம்னா ஸோ அந்த ப்ரூனோ பெனால்ட்டி வந்து வெரி க்ரூஷியல். அப்போ ஒரு கோல் அடிச்சு ஈக்குவலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைனல் மினிட்ஸ்ல வந்து ஈஸியா ப்ரெஷர் போட்டு வித் an extra man in attack ஓட தான் விளையாண்டாங்க யுனைடெட். அந்த எக்ஸ்ட்ரா மேனை யூஸ் பண்ணி கோல் அடிச்சிருந்தாங்க. அட்லீஸ்ட் டிரா வந்து வந்திருக்கும். அப்போதான் பிரென்ட்ஃபோர்ட் போய் நான் எப்படி 2-1 விட முடியும், நாங்க 3 கோல் அடிப்போம். மத்தியாஸ் ஜென்சன் செம்ம ஷாட் அது. அது பயண்டீர் வந்து கண்டிப்பா மிஸ்டேக் தான். பொசிஷனிங் ரொம்ப வஸ்தா. அது நேரா தான் அடிப்பாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நானும் நல்ல ஷாட்னு தான் நினைச்சேன். அப்புறம் பின்னாடியில இருந்து கோல் கீப்பர் ஆங்கிள் காமிச்சாங்க. அப்புறம் தான் ஓகே நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணாருன்னே தெரியல. பயண்டர் கிட்ட நீங்க வந்து ஆண்டார் அடிச்சா நல்ல ஷாட். அதான் சர்ப்ரைசிங். இந்த மேட்ச்ல வந்து 2-3 நல்ல சேவ் போடுவான் பயண்டீர். கடைசியில காமிச்சிடான் யுனைடெட் கீப்பர்னா எப்படி இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அவ்வளவுதான். ஆனா அது பெருசா டிஃபரன்ஸ் ஆகல. அது 2-1 தோக்குறது 3-1 இன்க்ரீஸ் தான் முடிச்சு தவிர மற்றபடி பெருசா சொல்ற மாதிரி இல்ல. ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம். கிறிஸ்டல் பேலஸ் 2 லிவர்பூல் 1 இன் செல்ஹர்ஸ்ட் பார்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரும் வந்து ஒலிவர் கிளாஸ்னர் ஒரு போடும் ஒரு கும்பிடு. அதாவது கிளாசிக்கான பர்ஃபார்மன்ஸ். அவங்க ஆக்சுவலி 2-1 நரேட்டிவே ரொம்ப அந்த கேமை டிஃபைனே பண்ணாதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பர்ஃபார்மன்ஸுங்க. அதாவது அவங்க 3-0 4-0 போயிருக்கலாம். அவ்வளோ பாசிட்டிவ் விளாண்டாங்க. பொசிஷன் இல்லாட்டி அந்த டிரான்சிஷன்ல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கரண்டா கிறிஸ்டல் பேலஸ் அளவுக்கு ஒரு பெட்டர் டீம் கிடையாது. லக் இல்லை அன்னைக்கு. இல்லைன்னா மட்டேட்டா ஒரு 2 அடிச்சிருப்பாரு, சார் ஒரு 2 அடிச்சிருப்பாரு, எரமே பீனோ அடிச்சிருப்பாரு. லிவர்பூல் வந்து ஹேங்கிங் த்ரெட் மாதிரி அப்படியே இருந்துட்டே இருந்தாங்க. என்னடா ஸோ 1-0 போயிட்டு இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து அதே மாதிரி நிறைய ஷாட்ஸ் அடிச்சாங்க, நல்லா போச்சு. பட் ஆனால் 1-0 போயிட்டு இருந்தது சொன்ன மாதிரி. ஆனால் கண்டிப்பாக அலிசன் வந்து டாப் கோல் கீப்பர் எப்படி பண்ணுவாருன்றத காமிச்சிட்டாரு. ஸோ அவர் இருந்தனால லிவர்பூல் கடைசி வரையும் கேம்ல இருந்தாங்க. எஸ் கண்டிப்பா. ஏன்னா அது மென்ஷன் பண்ணி ஆகணும். அலிசன் கரெக்ட், நல்லா நான் மறந்துட்டேன். அலிசன் ஆக்சுவலி லிவர்பூலுக்கு ஒரு பில்லர்ன்றத இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணுவார். ஏன்னா லிவர்பூல் யூஸ்வலாக இத்தனை ஷாட்ஸ் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபேஸ் பண்ணாலும் அலிசன் ஸ்ட்ராங்கா அதை வந்து சேவ்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்பாட்ல வச்சு. அதுவும் இந்த பெரிய டீமோட கோல் கீப்பர் வந்து ரொம்ப கஷ்டம். ஷாட்ஸ் அவ்வளோவா வராது. ஸோ நீங்க வந்து கேம்ல இல்லாத மாதிரி இருக்கும். ஏதோ அந்த 1-2 ஷாட் எப்பயாவது வரும். அப்போ நீங்க வந்து ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த மாதிரி கேம்ஸும் சில சமயம் வரும். அன்எக்ஸ்பெக்டடா ஆப்போனன்ட் வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு. ஏன்னா எந்த ஒரு உங்களுக்கு வந்து 20 மேட்ச் எடுத்தா 18 மேட்ச் உங்களுக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த 2 மேட்ச்ல வந்து ஃபுல் ஃபோக்கஸோட வந்து டீமை காப்பாற்றணும். அத வந்து ஆலிசன் பக்காவா பண்ணாரு. அதே மாதிரி எப்போதும் போல லிவர்பூல் கடைசியில வந்து சூப்பர் சப்ஸ்லாம் குமோஹா, கியேசா எல்லாரையும் இறக்கி கேஸா வந்து ஒரு 2 நல்ல ஷாட் அடிப்பாரு. ஓகே, என்னடா அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கான், திரும்பி லிவர்பூல் வந்துருவாங்களான்னு பார்த்தா அதே மாதிரி வந்தாங்க. ஆனா இதை மென்ஷன் பண்ணி ஆகணும். லிவர்பூலா இது லிவர்பூலான்னு தெரியல. ஏன்னா இதுக்குமே லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து கமெண்ட்ல வந்து நொயின்னு பேசுறது பிரோஜனமே இல்லை. உங்களுக்கே தெரியும், முகமது சாலா அதாவது டியோகோ மரடோனா வந்து இப்படி வச்சு கோல் அடிப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் முகமது சாலா வச்சது கரெக்டா டிஃப்ளெக்ட் ஆகி போறது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அது ஆகலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தெரியல, போய் கண்டாக்டரை போய் பாருங்க. அவ்வளோ கிளியரா டிஃப்ளெக்ட் ஆகி போயிருக்கு. அவர் விளையாடவே போல. ஹெட்டர்னா கூட சொல்லலாம், எங்க கை எங்கேயோ இருக்கு பாருங்க. ஃப்ரேமோட அவ்வளோ ஜாஸ்தி வச்சிருந்தாரு. அது பட்டு அதுக்கப்புறம் ரிச்சர்ட்ஸ் மேல பட்டு போச்சு. அவ்வளோ என்ன காமெடி. நான் விஏஆர் பார்க்காம இருந்தா கூட விஏஆர் பார்த்து அக்ரீடு
அதாவது நீங்க கரப்ஷன் பண்ணுங்க, இப்படி கரப்ஷன் பண்ணி ஜெயிக்கணுமா? ஆனா 1-1 போனீங்க, என்ன நடந்துச்சு? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்றதுக்கு சாட்சியா அந்த மேட்ச் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 90+7 அவங்க மெடிசன் அவங்களுக்கே சொருகுனா என்கேடியா ஆர்சனல் பிளேயர், ஃபார்மர் ஆர்சனல் பிளேயர்ஸ் அழகா தேவைப்படுற நேரத்துல செஞ்சு டைம் செலிப்ரேஷனை போட்டாரு. இப்ப மட்டும் உங்களுக்கு டைம் என்னடா விசில் ஊதலான்னு கேட்பீங்களே, இதேதான் மற்ற கேம்ஸ்ல மற்ற டீமுக்கு நீங்க பண்ணீங்க. ஸோ டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசன் லிவர்பூல் ஃபேன்ஸ். பெஸ்ட் சாம கேம் இது. எப்போதுமே வந்து லிவர்பூல்ல ஹேட் வாட்ச் பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனா அன்பார்ச்சுனேட்லி பட் ஃபைனலி அந்த கர்ஸ் பிரேக் ஆயிடுச்சு ஆப்போனன்ட் டீம்ஸ்க்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பாண்ட் மிஸ் பண்ணிட்டீங்களே. நம்ம ஜேம்ஸ் பாண்ட் நாட் 7 ஃப்ளாரியன் வேர்ட்ஸ் 6 மேட்ச், பிரீமியர் லீக்ல 1 மேட்ச், சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு மண்ணும் பண்ணல. ஆனா வருவாங்க ஜெர்மன் பிளேயர் ஆச் பூச்சி லிவர்பூல் ஃபேன்ஸ் முட்டு கொடுக்க வருவாங்க, ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து யார் மத்த எந்த பிளேயருக்குனாலும் நீ முட்டு கொடுங்க, வேர்ட்ஸ் எல்லாம் புதைச்சிடுறாங்க. வேர்ட்ஸ் யாருக்காக வாங்கினாங்க, யார் பதிலா வாங்கினாங்க? பிளஸ் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் விட்டாங்க. வேற லூயிஸ் டியாஸ் மாதிரி ஒரு பிளேயரை விட்டாங்க. லூயிஸ் டியாஸ்லாம் வச்சிருந்தா லிவர்பூல் கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்க மேட்சஸ். அந்த பிளஸ் ஓகே கேக்போ அந்த பொசிஷன்ல நல்லா விளையாண்டு இருக்காரு, தூக்கிட்டாங்க. எதுக்கு? அவர் ஸ்டார்டே பண்ணல, ஹாஃப் டைம்ல வராரு அவர். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு. அதான் சொன்னேனே, லிவர்பூல் நல்லா தான் அதான் சொல்றேன், அவங்க லாஸ்ட் மேட்ச் கம்பேக் பண்ணது எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அவங்க ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல, அவங்க வந்து ஒரு கேமை ப்ராப்பரா முடிக்கல. சம்டைம்ஸ் அவங்க நல்லா விளையாடுறதுக்கு லக்கு ஹெல்ப் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா கிறிஸ்டல் பேலஸ் முடிச்சுட்டாங்க. கரப்ஷன் கிளியரா வெளியே தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு தெரியல, விஏஆர்லாம் இருந்தோமே, எனக்கு இதெல்லாம் பண்றத பார்த்தா எவ்வளவு பெட்டி உள்ள போச்சுன்னு தெரியல. அதுதான் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் Chelsea 1 Brighton 3, another big game upset. ஆல்ரெடி யுனைடெட் தோத்துட்டாங்க, லிவர்பூல் தோத்துட்டாங்க, இப்ப செல்சியும் தோத்துட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் யுனைடெட் ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம். பட் இதுல என்னன்னா, எப்போதும் போல செல்சி ஸ்ட்ராங் ஸ்டார்ட், என்சோ பெர்னாண்டஸ் கேம்ப் பொசிஷன்ல விளையாண்டு அகைன் another கோல் அடிச்சாரு. ஸோ 1-0 லீட்ல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ஃபர்டபுளா முடிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே எல்லாமே நான் தான்டா பண்ணுவேன் அப்படின்னு சலோபா வந்து ரெட் கார்டு, கோல் அடிச்சாலும் நான் தான் அடிப்பேன், ஓன் கோல் அடிச்சாலும் நான் தான் அடிப்பேன், ரெட் கார்டு வாங்கினாலும் நான் தான் அடிப்பேன். ஸோ சொல்லி டைரக்ட் ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் கேமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பிரைட்டன் கேம்குள்ள ஒரு கோல் அடிச்சு வருவாங்க, 1-1 இருக்கும். 90 மினிட்ஸ் வரையுமே 1-1 தான் இருக்கும். ஆனா 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 கோல் அடிச்சு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல வந்து. ஸோ அகெயின் வந்து செல்சி தொடர்ந்து 2வது கேம் ரெட் கார்டு வாங்கிட்டு அவங்க டோட்டலா கேம் கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா, அதாவது இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, செல்சியோட வீக்னஸ் என்னன்னா, என்சோ மரஸ்காவோட வீக்னஸ் என்னன்னா, ரெட் கார்டு வாங்கிட்டு எப்படி ஆடணும்னு தெரியல. இது பேக் டு பேக் கேம்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா நான் லாஸ்ட் கேமே சொல்லியிருப்பேன், யுனைடெடோட அவங்க பாசிட்டிவா இருந்திருந்தா கண்டிப்பா ரிசல்ட் பார்த்துருக்கலாம் சொல்லியிருப்பேன். இந்த வாட்டி நீ 1-0 ஆயிரம் இருக்க, ஒரு ஹாஃப் டைம் 50 மினிட்ஸ் மேலதான் ரெட் கார்டு வாங்க, ஒரு கொஞ்ச நேரம் ரெட் கார்டு வச்சு ஆட முடியாதா? ஹோம்ல உடனே 3 விட்டுறாங்க. ஸோ ஒரு டாக்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்சோ மரஸ்கா டீம் ஆடும் போது அவனுங்க பிளேயர்ஸை உசுப்பேத்தி அவங்கள கார்டை வாங்க வச்சு ரெட் கார்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா நடந்து போய் கோல் அடிச்சு வின் பண்ணலாம். அவ்வளவுதான். கிளியரா வந்து செல்சி பேக் டு பேக் ஹோம் லாசஸ், சாரி ஒரு ஹோம் லாஸ் ஒரு அவே லாஸ், எனக்கு தெரிஞ்சு வரிங் சைன்ஸ் தான் டெஃபினட்டா. கண்டிப்பா. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் டானி வெல்பெக் 2 வந்துட்டான். போன கேம் வீக் தான் நம்ம பேசணும், அவங்களுக்கு பிரைட்டன் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் இல்ல, வெல்பெக் ரொம்ப ஏஜ்டா இருக்காருன்னு. பட் வந்து 2 கோல் அடிச்சு அதேதான், ஃபார்ம் இஸ் டெம்பரரி கிளாஸ் பெர்மனன்ட்ன்ற ப்ரூவ் பண்ணி வெல்பெக் அண்ணன் வந்து 2 அடிச்சு பிரிட்ஜில் ஒரு பிரேக்கிங் ரிசல்ட் போட்டு அழகா 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பிரைட்டன் மென்ஷன் பண்ணி ஆகணும், சிட்டியை ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசன், செல்சியை ஜெயிச்சிருக்காங்க, ஸ்பர்ஸோட டிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 இம்ப்ரெசிவ் ரிசல்ட்ஸ். எப்போதும் போலதான் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல சாலிடா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி விளாடுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் அனதர் க்ரூஷியல் பிளேயர் மேக்ஸ் குய்பர் வந்து உள்ள வந்திருக்காரு, உள்ள வந்து அவரும் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. ஸோ அகைன் க்ரூஷியல் பிளேயர் ஃபார் பிரைட்டன். நெக்ஸ்ட் கேம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, கமிங் டு தி நெக்ஸ்ட் கேம், ஸ்பர்ஸ் 1 Wolves 1 இன் ஸ்பர்ஸ் ஸ்டேடியம். ஸோ இது ஒரு ஸ்பர்ஸ்க்கான கேம். அதாவது ஸ்பர்ஸ்க்கான கேம்னா எப்படின்னா, பெரிய டீம்ஸ்லாம் நல்லா ஆடிடுவாங்க.
உல்ஸ்லாம் 4 மேட்சா பாயிண்டே இல்லாம அப்பாவியா இருந்த டீமுக்கு நாங்க பாயிண்ட் தரோம்டா, நாங்க தான்டா ராபின்ஹுட் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்பர்ஸ். அதுக்கு நான் என்னைக்குமே தலை வணங்குறேன். கண்டிப்பா. ஏன்னா இந்த மேட்ச் முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்தோம், என்னடா ஸ்பர்ஸ் எல்லாம் செமையா விளையாண்டுருக்காங்க இந்த சீசனு, உல்ஸோட ஹோம் தான், அவங்க ஏன்னா FPL வந்து கேப்டனா போடுவோமா அப்படி போடுவோமா. நான் யோசிச்சேன், ஓகே எப்போதுமே நல்ல பெரிய டீமோட செமையா விளையாண்டு ஜெயிச்சிருவாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் டீமோட தான் பாயிண்ட் விடுவாங்கன்னா அதே மாதிரி கடைசியில தான் ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு பாயிண்டே வாங்கினாங்க ஹோம்ல. அதேதான். ஸோ இது வந்து ஸ்பர்ஸ் என்னைக்குமே அந்த நல்ல சேவையை வந்து மக்களுக்கு செய்யணும். பெரிய டீம்கிட்ட இருந்து பாயிண்டை வாங்கி சின்ன டீம்கிட்ட கொடுத்து, இப்போ உல்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்க ரீசன் யாரு? ஸ்பர்ஸ். அவங்க நீங்க சும்மா தான் நினைக்க முடியாது, வேற லெவல். எஸ், பெரிய வேற லெவல். ஸோ அடுத்த கேம் போயிடும். சிட்டி பேக். ஸோ 5 goals அகெயின்ஸ்ட் பர்ன்லி. நம்ம எப்போதுமே பார்ப்போம் சிட்டி வந்து இந்த மாதிரி புள்ளி பண்ணுவாங்க, இந்த மாதிரி புதுசா உள்ளுக்குள்ள வந்த டீம்ஸை. அதே மாதிரி தான் 5 goal அடிச்சு செஞ்சுட்டாங்க பர்ன்லியை. அன்பார்ச்சுனேட்லி 2 own goal எஸ்தேவே. அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஓரல் மங்காலா அடிப்பாரு 2 own goal அந்த சிட்டிக்கு, அதுக்கப்புறம் ஒரு எஸ்தேவா வந்து 2 own goal அடிக்கிறாருப்பா, அது உண்மையிலே பெரிய விஷயம், வேற லெவல். அண்ட் ஸ்டார் ஆஃப் த கேம் ஒன்ஸ் அகெயின் எர்லிங் ஹாலண்ட் 2 goals and 1 assist. ஸோ நிறைய பேர் ட்ரிபிள் கேப்டனா போட்டிருப்பீங்க, என்ன உட்பட. நிறைய பேர்ல நீ தான் போட்ட, நான் கூட யோசிச்சேன். பட் ஆனா ஆக்சுவலி FPL ஏமாத்துறாங்க, எல்லோல இருக்கான் இதுல இருக்கான்னு. ஆனா அவன் கரெக்டா வந்தாரு. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அழகா ஹோம்ல யூட்டிலைஸ் பண்ணி EJ ஹாலண்ட் அவர் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்காரு. எனக்கு புரியல, இவ்வளோ பாசிட்டிவா ஆடக்கூடிய சிட்டி ஏன் போன கேம் என்ன ஆச்சு? கண்டிப்பா இந்த கேம் நீங்க ஸ்டாட்ஸ் பார்த்தாலே 70% பொசஷன், 20 ஷாட். ஸோ திரும்பி அவங்க வந்து செமையா ஹம்பிள் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போன மேட்ச். பட் இது அடுத்து அவங்க விளையாட போற டீம்ஸுக்கு தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா ஹாலண்ட் பேக் டு பேக் அடிச்சுட்டே இருக்காரு. அண்ட் நம்ம டோக்கும் சொல்லி ஆகணும், அகெயின் another assist. ஸோ டோக்கு இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே செம கன்சிஸ்டண்டா விளையாண்டு இருக்காரு. அண்ட் ஸோ பார்ப்போம். ஆனா ஸ்டில் தே ஆர் கன்சீடிங் கோல்ஸ். ஜேடன் ஆண்டனி வந்து அவரோட சாலிட் ஃபார்மை வந்து மெயின்டைன் பண்றாரு. ஸோ பர்ன்லிக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் போகல. ஏன்னா சிட்டி ஹோமுக்கு போனால் நம்ம எந்த டீமாக இருந்தாலும் வந்து கஷ்டம், அவங்க டே இல்லைன்னா கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. ஸோ பர்ன்லி கேன் ஸ்டில் கம் பேக் பெட்டர் நெக்ஸ்ட் கேம். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம். Sunderland, the Black Cats again maintaining the form, 1-0 victory against Nottingham Forest homeல. So again Xhaka assist போட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல் அடிச்சு 1-0 ahead போய் டிஃபென்சிவ்லி செம ஸ்ட்ராங்கா இருந்து திருப்பி ஒரு வின். 3 points away from home. டாப் 6ல இருக்காங்க. அது ஆக்சுவலி உண்மையிலே நான் சண்டர்லாந்து இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் எல்லாருமே நம்பன்ல எல்லாருமே என்னென்ன எதிர்பார்த்தோம், அவங்க கண்டிப்பா ப்ரொமோட் ஆகி வர டீம் கண்டிப்பா இந்த வாட்டி வெளியே போவாங்க. ஆனால் 6 கேம்ஸ்ல 12 points மேன், 12 சல்யூட் கண்டிப்பா. பிளஸ் இது வந்து நாட்டிங்ஹாம் வந்து நல்ல ஆடலன்லாம் நீங்க சொல்ல முடியாது. பொசஷன் டாமினேட் பண்ணாங்க, ஷாட்ஸ், ஆன் டார்கெட், பாசிங் எல்லாமே அவங்க தான் டாமினேட். அதாவது ஆன்ஜிட்ட எல்லாமே அதை சொல்றாங்களா, இது இருக்கு அது இருக்கு எல்லாமே இருந்ததுங்க. ஆனா கோல் மட்டும் இல்ல. ஸோ அதுக்கு டெஃபினட்டா சண்டர்லாண்டோட டிஃபென்சிவ் ஷேப்பை மென்ஷன் பண்ணி அவங்க போன கேம் ரெட் கார்டு வாங்கிட்டு ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க. இந்த கேம் வந்து அவேக்கு போய் இந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் டீம்கிட்டேருந்து ஆன்ஜோட டாக்டிக்ஸை மீறி கிளீன் ஷீட் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சண்டர்லாண்ட் வந்து ரெலிகேஷனுக்காக வரல போல, எனக்கு தெரிஞ்சு யூரோப் பிளேசஸ்க்காக வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவே டாப் 6ல இருக்காங்க. டெஃபினட்டா டீம் டு வாட்ச் அவுட். சண்டர்லாண்ட் வீக் பை வீக் இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ செமையா இருக்கு பார்க்க. பிரீமியர் லீக் இஸ் ஓஜி, பிரீமியர் லீக் இஸ் பேக்னு சொல்ற மாதிரி இப்பதான் இருக்கு. ஆமா, எஸ். அண்ட் கோயிங் டு தி நெக்ஸ்ட் கேம், லீட்ஸ் அண்ட் போர்ன்மவுத் 2-2 draw. 2 பேருக்குமே 1 point apiece. அண்ட் நைஸ் என்டர்டெய்னிங் கேம் வந்து கண்டிப்பா எண்ட் டு எண்ட் கேமா இருந்தது. நிறைய கோல்ஸ் வந்தது, நிறைய ஆக்ஷன் இருந்தது. அண்ட் ஆண்டோன் செமென்யோ கண்டினியூங் ஹிஸ் குட் ஃபார்ம் வித் another goal. ஸோ கண்டிப்பா FPL வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் ஜோ ரோடன் வந்து ஒரு கோல் அடிப்பாரு லீட்ஸுக்கு, சென்டர் பேக். And again அவரும் ஒரு FPL asset தான். ஓகே, நிறைய FPL பத்தி பேசுறோம் இன்னைக்கு. பட் ஸ்டில் ஃபைனலி 2-2 and Leeds continuing to get points against informed teams like Bournemouth. ஸோ இதை வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். ஜஸ்ட் லைக் சண்டர்லாண்ட். ஏன்னா நம்ம வந்து லீட்ஸ் அண்ட் சண்டர்லாண்ட், பர்ன்லி கூட வந்து அப்பப்போ வருவாங்க, கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா விளையாடுவாங்க, அவங்க எதாவது ட்ரை பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிச்சோம். பட் சண்டர்லாண்ட் லீட்ஸ் வந்து நம்ம ரேட்டே பண்ணல இந்த சீசனை.
அவங்க டிஸ்பைட் தட் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கி கோல்ஸ் ஸ்கோர் பண்ணி கன்சிஸ்டண்டா பாயிண்ட்ஸ் வந்து விடாம இருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த ஆர்சனல் 5-0 அப்புறம் நான் லீட்ஸ் வந்து ஃபம்பிள் ஆக போறாங்க, ஓகே ஒரு ப்ரொமோட்டட் சைடு வந்து யூஸ்வலாக அந்த ப்ரீமியர் லீக் ஹஸ்ஸில் தாங்க மாட்டாங்கன்னு நினச்சா, அதுக்கப்புறம் அவங்க எல்லா டீமோடையும் கம்பீட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக பாயிண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ப்ரொமோட்டட் சைட்ஸ்க்கு இது வந்து ஒரு செம்ம சைன். ஏன்னா 6 மேட்சஸ்லேயே லீட்ஸும் சரி சண்டர்லாண்டும் சரி நல்லா பாயிண்ட் எடுத்துருக்காங்க. பர்ன்லி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அவங்க பாட்டம் 3ல இல்லையே. ஸோ ப்ரொமோட்டட் சைட்ஸ் ஆர் டூயிங் குட். நாட் பழைய ப்ரீமியர் லீக் மாதிரி இல்லாமல் இப்போ ஓஜி ப்ரீமியர் லீக்கான ஒரு இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எல்லா டீமும் நல்லா ஆடுறாங்க. பாப்போம் இதே மாதிரி கண்டினியூ பண்றாங்களா இந்த நியூலி ப்ரொமோட்டட் டீம்ஸ். வில் பி வெரி எக்ஸைட்டிங் டு வாட்ச். ஓகே, நெக்ஸ்ட் கேம் வந்து ஆஸ்டன் வில்லா ஆர் பேக்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மிட் வீக்ல வந்து அவங்க யூரோப்பியன் ஃபிக்சர் பொலோனியாவோட வின் பண்ணிட்டு வந்தாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 3 பாயிண்ட்ஸ் யூரோப்ல பார்த்தோம்னா. அண்ட் அகைன் இப்போ பிரீமியர் லீக்ல வந்து 3 கோல்ஸ் அடிச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். 3 கோல் அடிச்சிருக்காங்க. ஏன்னா வில்லா வந்து கோலே அடிக்க முடியாம பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 3-1 ஃபுல்ஹாமும் நல்லா தான் விளையாண்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டீம்ல ஹோம்ல 3-1 ஜெயிக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட். பட் கேம் ஈஸியா ஸ்டார்ட் ஆகல அவங்களுக்கு. ஃபுல்லா 3rd மினிட்லயே வந்து ராகுல் ஜிமெனஸ் கோல் அடிப்பாரு. ஸோ கண்டிப்பா வில்லா ஃபேன்ஸ் நினைச்சிருப்பாங்க அவ்வளவுதான்டா திரும்பி அதே மாதிரி தான் சேம் ஸ்டோரி, நோ கோல்ஸ் நோ பாயிண்ட்ஸ். பட் நோ, வாட்கின்ஸ் வருவாரு, கோல் அடிப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது புயன்டியா வருவார். உள்ள வந்து ஒரு கோல் அண்ட் 1 அசிஸ்ட் போட்டு 3-1 முடிச்சுட்டு போயிடுவாங்க. மெக்ஜின் வந்து ஒரு டாப் கோல், சாலிட் கோல் அடிப்பாரு அவரும். ஸோ ஓகே, முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் அடிச்சுட்டாங்க வில்லாக்கு. இஸ் திஸ் த டர்னிங் பாயிண்ட் ஃபார் ஆஸ்டன் வில்லா? கண்டிப்பா. ஏன்னா வில்லாக்கு வந்து ஈஸி பிக்சர்ஸ் இருக்குன்னு ஸ்டார்டிங்ல பேசணும். பட் அந்த ஈஸி பிக்சர்ஸ்லேயே அவங்க அவ்வளோ ஃபம்பிள் ஆகி அவங்க அந்த ரிதமே ஃபவுண்ட் பண்ணாம இருந்தாங்க. நான் போன வீடியோல கை தட்டணும் அவங்களுக்கு கோல் ஸ்டாண்ட். பட் ஆனால் இப்போ பேக் டு பேக் வின்ஸ் இன் யூரோப் அண்ட் பிரீமியர் லீக். ஸோ இப்போ நீங்க வில்லா ஃபேஸ் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு பழைய வில்லாவை தான் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால பாப்போம் என்ன மாதிரி மெயின்டைன் பண்றாங்கன்றத பாப்போம். எஸ், நெக்ஸ்ட் கேம் coming to the ultimate game, Newcastle 1 Arsenal 2 in St James's Park. இது வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு கரப்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் வந்து ஒரு விக்டரின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க, அந்த இன்சிடென்ட் நான் கீழே போடுறோம், அது வந்து ப்ராப்பர் பெனால்ட்டி. இது எப்படி ரூல் அவுட் பண்ணாங்கன்றதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை. பிகாஸ் அது வந்து ஆன்ஃபீல்ட் டிசிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலை வின் பண்ணது கியோகேரஸ் அண்ட் அதுக்கப்புறம் போப் வந்து கிளியரா நீல இது பட்டு பால் விழும். ஸோ ஆன்ஃபீல்ட் டிசிஷன் பெனால்ட்டி. அதை நீ விஏஆர் போனாலே ஓவர் டர்ன் பண்ண முடியாது. ஆனா ஆன்ஃபீல்ட் டிசிஷன் ஓவர் டர்ன் பண்ற அளவுக்கு இந்த டிசிஷன் இருக்குன்றதெல்லாம் வந்து சத்தியமா, அதாவது இப்படிலாம் எங்களை வந்து கீழே மட்டம் தட்டி கீழே இருக்கணும்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணி இந்த கேம்லேயே நாங்கள் 2-1 ஜெயிச்சோம். ஸோ இது வந்து 11v11 கிடையாது, 12v11. ஆனாலும் கடைசியில் ஜெயிச்சது நாங்கள் தான். ஸோ இது வந்து அதான் சொல்கிறேன், விஏஆர் வந்து இன்னைக்கு இந்த இதில் 2 இன்சிடென்ட் சொல்லலாம். ஒன்று வந்து சாலாவோட ஹேண்ட்பால், அதை வந்து எதுவுமே சொல்லல. ஏன்னா அது லிவர்பூல், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்க தோத்து போனாங்க. ஆனால் எங்களுக்கு இதுலயும் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருப்போம், இந்த மாதிரி டிசிஷன்ஸ் வந்து ஆர்சனலுக்குனா 1 லிவர்பூலுக்குனா 1ன்ற மாதிரி தான் இருக்கு. அதை வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி எங்களுக்கு சாலிடா இல்லை. ஆனால் இந்த வாட்டி இதுக்கெல்லாம் நீங்க கமெண்டே போட முடியாது ஃபேன்ஸ். நீங்க என்னதான் நீங்க லிவர்பூல் ஃபேனா இருங்க, ஆனா உங்களுக்கே நியாயம் தெரியும் அந்த ஹேண்ட்பால் அதை ரூல் அவுட் பண்ணிருக்கணும். அட் த சேம் டைம் இது பெனால்ட்டி நீங்களே தான் ஒத்துப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து எப்போதுமே இந்த மாதிரி டிசிஷன்ஸ் நடக்கும் போது நம்ம வந்து அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா போற டீம் தோத்துருவாங்க, இல்ல பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. பட் லக்கிலி இந்த தடவை என்னன்னா 2 கேமுமே பேலஸ் லிவர்பூலா இருந்தாலும் சரி, நியூ கேசல் ஆர்சனலா இருந்தாலும் சரி, ரெண்டுமே பேட் டிசிஷன்ஸ், ரெஃப்ரீஸ் அண்ட் விஏஆர்ஸ். பட் கர்மா இஸ் அ பிட்ச். சோ திரும்பி வந்து பூமராங் மாதிரி அடிச்சு அதே கேம்ல ஃபுல் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போனாங்க பேலஸ் அண்ட் ஆர்சனல். சோ கண்டிப்பா புகழ்ந்தே ஆகணும். பிளஸ் ஆர்சனல் வந்து அர்டேட்டாவை வந்து ரொம்ப பாராட்டி ஆகணும். இந்த கேம் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணாரு. சலீபாவை உட்கார வச்சுட்டு மோஸ்கேரா கொண்டு வருவாரு, ஏன்னா அவர் நல்ல ஃபார்ம்ல இருந்தாருன்னு. அண்ட் அகைன் வந்து மெரினோ வெளியே போயிட்டு எஸ்ஏ வந்து மிட்ஃபீல்ட் ரோல்ல இருப்பாரு. அண்ட் ஸ்டில் ஓடேகார்ட் ஸ்டில் ஆன் த பெஞ்ச் அகைன். ஸோ அதுவும் ஒரு நைஸ் மூவ். அண்ட் ட்ரோசார்ட் வந்து நல்லா ஆட்டிருக்காரு ரீசன்ட் வீக்ஸ்ல. ஸோ அவரும் வந்திருக்காரு. அண்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்ப்போம் அந்த பெனால்டி டிசிஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரோசார்ட்க்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். அன்பார்ச்சுனேட்லி போஸ்ட்ல அடிச்சுட்டு வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கோல் அடிப்பாங்க கண்டிப்பா. வோல்டெமார் வந்து எங்க இருந்தாருன்னே தெரியல, திடீர்னு வந்து அடிப்பாரு. கேப்
கேப்ரியல் அது கண்டிப்பா அந்த கார்னர் வந்து பட் ஸ்டில் என்னதான் கார்னர் கன்சீட் பண்ணாலும் கேப்ரியல் அதை டிஃபெண்ட் பண்ணிருக்கணும். ரொம்ப சாஃப்டா விழுந்துட்டாரு. அண்ட் அதான் கேப்ரியல் வந்து இந்த மேட்ச்ல எல்லா இடத்துலயுமே இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் கடைசியில் இது பண்ணாரு. பட் ஆனா நான் இந்த நரேட்டிவ் நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க சென்ட் ஜேம்சஸ் பார்க் மாதிரி ஒரு ஸ்டேடியம்க்கு போய் ஆடுறீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கோல் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க டிஃபென்சிவ்லி எந்த ஷேப்ல இருப்பாங்கன்னு தெரியும். பார்சலோனா போய் ஆடி இருக்காங்க, அவங்களுக்குமே டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. நியூ கேசல் கூட லிவர்பூல் போய் ஆடி இருக்காங்க, அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. ஸோ பெரிய பெரிய டீம்லாம் டிஃபிகல்ட்டான இருக்க ஒரு ஸ்டேடியம் அது. ஸோ அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நாங்கள் எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷம் கழிச்சு ப்ராப்பரா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஸ்டார்ட் பண்ணி அத்தனை அட்டம்ஸ் அத்தனை ஆன் டார்கெட் அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும் போது கரெக்டா நமக்கு அந்த பெனால்டி இன்சிடென்ட் நடக்கும். அந்த பெனால்டி மட்டும் கிடைச்சிருந்தா 1-0 அஹெட் போய் அந்த கேம் நரேட்டிவ் ஈஸியா முடிஞ்சிடும். ஈஸிலி ஒரு 2-0 3-0 நியூ கேசல் வந்து அந்த நிமிஷம் வரையும் கோல் அடிக்கிற மாதிரி சுத்தமா அறிகுறியே இல்ல. ஸோ அதுதான் அந்த மொமெண்ட்ஸ் வந்து நமக்கு அகேன்ஸ்டா போகுது. பிளஸ் இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடி நம்மளால கோல் அடிக்க முடியல. அண்ட் அவங்க திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் ஒரு கோல் அடிச்சிட்டாங்கன்னா பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும் நியூ கேசலுக்கு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஆர்சனலால உள்ளே வர முடியல. நெக்ஸ்ட் 20-30 மினிட்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணி அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா சான்சஸ் கிரியேட் பண்ண முடியல, ஷாட்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து அந்த 1-0 அஹெட் போனோடனே அவங்களுக்கு வந்து ஓகே புரிஞ்சிருச்சு, பேட்டர்ன் புரிஞ்சு. அவங்க யூஸ்வலா ஆர்சனலோட என்ன பேட்டர்ன் பண்ணுவாங்க, எல்லாரோடையும் அவங்க வந்து அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. மிட்ஃபீல்ட் கிளம்ப் பண்ணுவாங்க, டிஃபென்சிவ் ஓவர்லோட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி இதே வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா நீங்க நினைக்க மட்டும்தான் செஞ்சீங்க. ஏன்னா நாங்க திருப்பி வந்து மெரினோ வந்து இதுக்குன்னே ஸ்டாச்சு கொடுக்கலாம். என்ன பண்ணுவான்னு தெரியாது, ஆனா கோல் அடிக்கிற அந்த அபிலிட்டி இருக்கு. 84th மினிட்ல அந்த கோல் அடிச்சு 1-1 வருவாங்க. ஸோ அதுவே வந்து மோட்டிவேட்டிவா இருக்கும் ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு. பிகாஸ் அவங்களுக்கு என்டர் பண்றதுக்கு கேம்குள்ள வழியே இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி விடாம ட்ரை பண்ணி லாஸ்ட்ல கிளட்ச் இவர் தான்ப்பா மாஸ்ன்ற மாதிரி கேப்ரியல் வந்து இந்த மேட்ச்ல டிஃபென்சிவ்லி பெருசா ஒரு மாதிரி ஷேக்கியா இருந்தாலும் லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த கேம்ல அடிச்சு 2-1 வின் பண்ணி சென்ட் ஜேம்சஸ் பார்க் கூட கெத்தா வெளியே வரும். 3 பாயிண்ட்ஸ் எந்த டேவா இருந்தாலும் ரொம்ப முக்கியம். பட் எஸ்பெஷலி உங்களோட ரைவல் டைட்டிலுக்கு லிவர்பூல் 3 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணும்போது நீங்க 3 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணீங்கன்னா அது பயங்கரமான பாசிட்டிவ். அதுவுமே கரப்ஷன் நடக்குது, 12-11 ஆடுறோம், இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்ன உன்னால ஒரு ரெஃப்ரி டிசிஷன் ஆப்போசிட்டா கொடுக்க முடியும், ஆனாலும் நாங்க ஜெயிப்போம். இதை வந்து ப்ரூவ் பண்ணி அந்த கரப்ஷன் கும்பலுக்கு தெரிய வருது. அந்த பிஜிஎம் எல்லாம் எதுக்குதான் இருக்கீங்க நீங்களா? எனக்கு தெரிஞ்ச விஏஆர் இல்லாத காலமே நல்லா இருந்தது. இப்போ நல்லா அதாவது ஓப்பனா ஃப்ராட்தனம் பண்றீங்க. இது வந்து பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டு. எதாத்துக்கு கரப்ஷனுக்கா? எல்லா மேட்ச் முடிச்சோன்னா அப்படியே அந்த மேட்சஸ் ரிவ்யூல மட்டும் அப்படியே வந்துருவான் எவனா ஒரு ரெஃப்ரியை கூட்டு வந்து ஒரு 4 ரூல்ஸ் போட்டுருவாங்க, ஒன்னும் புரியாது. அதாவது அந்த ரூல்ஸ் அவனுங்களே எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது எப்போதுமே அந்த பெனால்டி செக்லாம் பண்ணும்போது யார் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் கான்டாக்டே கியோகரேஸ் எடுத்துட்டாரு, ஆனா இவன் வந்து அவன் போப் கால்ல பட்டுது அப்படிலாம். என்னடா கியோகரேஸ் வந்து லைட்டான கான்டாக்ட் இருந்தா கூட ஓகே சொல்லலாம், ஓகே பெனால்டி வேணாம், லைட்டா தான் பட்டுச்சு, உரசிட்டு போச்சு, போப்பு தடுத்துட்டான்னு சொல்லலாம். கியோகேரஸ் வந்து கிளியரா பால இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ அவன் வந்து நடுவுல அவனை தள்ளி விட்டனால காலில் போட்டு போயிடுச்சு போப் காலில். அது ஆனா இது அதான் சொல்றேனே, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுங்க. லிவர்பூலுக்கு லீகை கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்கோ நீங்க பாருங்க. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இதெல்லாம் பார்த்து சும்மா இருப்பாருன்னு நினைக்காதீங்க. அந்த கேம்லே ஜஸ்டிஸ் ஹேவ் பீன் சர்வ்ட். ஆர்சனலோட மட்டும் ஆடுற எல்லா கீப்பரும் வந்து திடீர்னு வந்து மேனுவல் நியூயர் ஆயிடுறாங்க, கசியாஸ் ஆயிடுறாங்க. அங்க நீங்க யூசிஎல் ஆடினா அங்க டோனர்மா வந்து அங்க குச்சி சேவ் பண்றான், கசியாஸ் சேவ் பண்றான். அப்புறம் இவன் யாரு இன்னைக்கு கூட தான், ஆமா போப் வந்து பயங்கர என்ன மாதிரி சேவ்ஸ். எஸ்ஏலாம் வந்து அத்தனை ஷாட் அடிச்சான் ஸ்டார்டிங்ல. ஒரு கடைசியில ஒரு டாப் சேவ், சிங்கிள் ஹேண்டட் சேவ். கண்டிப்பா. சோ அந்த போப்புனாலதான் வந்து நியூ கேசல் கடைசி வரையும் கேம்ல இருந்தாங்க. பட் யா எல்லாமே மிஸ்டேக்ஸ் எல்லாம் தாண்டி 2 டீமுமே பாயிண்ட்ஸ் எடுத்துருச்சு, 3 பாயிண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பா நம்ம வந்து கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் ஆர்சனல் 2 டீம்ஸ் டு வாட்ச். அண்ட் மார்க் குவேஹி வந்து லிவர்பூல் போகாம இருந்தது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்டல் பேலஸோட செகண்ட் கோல் அசிஸ்ட் போட்டது குவேஹி தான். சாலிடா டிஃபென்ஸ் பண்ணாரு. லிவர்பூல்ல இருக்குது நமக்கு எவ்வளவு நல்லது. அவர் அவ்வளவு பீ மாதிரி ஆடுறாரு, அவர் நமக்கு தேவை. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேவை. ஓகே அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எல்லா கேமும் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு நைட் ஒரு கேம் இருக்கு, எவர்டன் வெர்சஸ் வெஸ்ட் ஹாம் இன் டிக்கின்சன் ஸ்டேடியம்.
ஸோ இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நியூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ புதுசாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ வெஸ்ட் ஹாமுக்கு வந்து ஒரு நியூ ஃபார்ச்சூன்ஸ் வருமானு தெரில. ஆனால் என் ப்ரெடிக்ஷன் இந்த கேம் வந்து ஈஸியாக 2-1 ஜெயிச்சிடும் நினைக்கிறேன். எவர்டன், நீ நினைக்கிறேன்? ஓகே, எவர்டன் ஹோம்ன்றனால நல்லா ஆட்டு இருக்காங்க. ஸோ 3-1 கண்டிப்பா. ஓகே, வெஸ்ட் ஹாம் வந்து அப்பப்போ ஒவ்வொரு கோல் அடிக்கிறாங்க, அதனால தான். இல்லைன்னா ஆக்சுவலா க்ளீன் ஷீட் வைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு எவர்டன். கண்டிப்பா. பட் பார்ப்போம், 3-1 இஸ் அ ப்ராப்பர் ரிசல்ட்னு நினைக்கிறேன் எவர்டனுக்கு. ஓகே கைஸ், ஸோ கேம் வீக் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இந்த கேம் வீக் வந்து நிறைய டிஃப்ரெண்டான மேட்சஸ் நடந்திருக்கு. நிறைய பெரிய டீம்ஸ் தோத்துருக்காங்க, நிறைய ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட்டான மூமெண்ட்ன்றத கமெண்ட்ல டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்புறமேல் இன்னும் 3 நாளில் யூசிஎல் வரப்போகுது, அப்புறம் அடுத்த கேம் வீக். ஸோ மோர் ஃபுட்பால் டு கம். அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ரிவ்யூ இல்லை ஏதாவது அப்டேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன் கைஸ். இப்போதைக்கு பை, குட் நைட்.